Hi friends, வணக்கம் and welcome to Central. நம்ம இன்னைக்கு ஒரு ரெசார்ட்டை ரிவ்யூ பண்ண போறோம். அந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல ஹாசனூர்ங்கற ஒரு ஏரியா. இது பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்துல இருந்து மைசூர் போற ரூட்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்களோட வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி போட்டு ஹாசனூர்ல ரெசார்ட் புக் பண்ணோம். இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம போறது பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் போக போறோம். இடையில எங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இங்க இருந்து ஹாசனூர் போற வரைக்கும் நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஆனா போற வழியெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். அங்க போய் ரெசார்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோலியா காட்டேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த காட்டேஜ் நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி காட்டேஜ். இது எங்கே இருக்குன்னா ஆசனூருக்கு கொஞ்சம் முன்னாடியே ரைட் சைடு, அதாவது சத்தியிலேருந்து நீங்கள் மைசூர் போகிற வழியில் ஆசனூருக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடு இருக்குது. அந்த காட்டேஜ் இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் வந்ததுனால நிறைய கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம அவங்ககிட்டே ரிவ்யூ கேட்போம். ப்ளஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். ஹில் ஸ்டேஷனில் ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியரில் ஒரு சூப்பரான ரெசார்ட்டுங்க. கார் பார்க்கிங்கு அப்படியே சுற்றி வந்தோம்னா நம்ம அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்டன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண வந்த காட்டேஜ். இந்த காட்டேஜ் பாருங்கள், சுற்றியும் உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்குது. காட்டேஜுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவாக தெரியுது. இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறனால நிறைய பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸுகளோட என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரூம் எடுத்துட்டோம். ரூம்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போகலாம். உள்ளே என்ட்ரான உடனே ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து மெயின் ரூம். இது தான் பெட்ரூமு. டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் ஏசி. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரூம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓவர் சில்னஸும் இல்லை, ஓவர் ஹீட்டும் இல்லை, நார்மலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ரெஸ்ட் ரூம் நார்மலாக. ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 4-5 பேர் ஸ்டே பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, உண்மையுமே முதல் முறையாக இங்கே வர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இரவு வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்குது. இயற்கை சூழலில் அது பாருங்கள், தேக்கு மரங்கள், அதே மாதிரி உணவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம நண்பர்கள்லாம் வந்து உண்மையிலுமே இந்த இடத்துக்கு வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி நாங்களாம் ஒரு 25 வருஷம் கழித்து சந்திக்கிறோம். கேளுங்க நண்பர்களை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இதை நினைக்கிறோம் நாங்கள். ஆமாம், இல்லை ரூமெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காட்டேஜ், நல்லா சேஃபாக இருக்கலாம். ஃபேமிலியோட வரலாம், ஃபேமிலிக்கு வர மாதிரி. நல்லா வந்து மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு அக்செப்டபிலிட்டி ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா சிறப்பாக இருக்குது. இதே மாதிரி உணவும் சிறப்பாக செய்கிறாங்க. இந்த இயற்கை சூழல் வந்து மிக அருமையாக இருக்குங்க நண்பா.
இது வந்து நம்ம மறுக்கவே முடியாது, அவ்வளவு அழகா இருக்கு. நிகழ்ச்சி வந்து எங்களுக்காக மிக அரும்பாடுபட்டு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்தது நம்முடைய நண்பர் மோகன்ராஜ் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸுகளோட குழந்தைகளோட வரவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இந்த ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு தனியாக இருக்குது, பெரியவங்களுக்கும் தனியாக இருக்குது. வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த காட்டேஜோட ரிவ்யூ பார்த்தீங்க. காட்டேஜ் எங்கே இருக்குதுங்கிற லொகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தென்றல்ங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Bye from Pragadesh.